அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். நரகம் எனக்கு காட்டப்பட்டது. அதில் பெண்களே அதிகமாக இருந்தனர். அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருப்பதே இதற்கு காரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, இறைவனை அவர்கள் நிராகரிக்கின்றார்களா என கேட்க, கணவனை நிராகரிக்கின்றனர், அவனது உதவிகளை நிராகரிக்கின்றனர். அவர்களில் ஒருத்திக்கு காலம் முழுவதும் நீ நன்மை செய்தாலும் அவளுக்கு பிடிக்காத ஒன்றை உன்னிடம் கண்டால், உன்னிடமிருந்து எந்த ஒரு நன்மையையும் நான் கண்டதில்லை என கூறிவிடுவாள் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 29. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதன் நரகில் நுழைவதற்கு தீய குணங்களே காரணமாக அமைகின்றன. அவற்றுள் ஒன்றாக இருப்பது நன்றிகட்டத்தனத்துடன் நடப்பது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். காலம் முழுவதும் கணவன் தனக்காகவே உழைத்தாலும் தனக்கு பிடிக்காத ஒன்றை அவன் செய்துவிட்டால் உடனே அவன் செய்த அத்துணை நன்றிகளையும் மறந்து அவனிடம், உன்னிடமிருந்து எந்த ஒரு நன்மையையும் நான் பெற்றதில்லை என்று கூறக்கூடிய தீய குணம் பெண்கள் அதிகமாக நரகம் செல்வதற்கு காரணமாக அமைகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, உங்களுடைய கணவன் அவனால் இயன்றவற்றை உங்களுக்காக செய்கின்றான். அவற்றை பொருந்திக் கொள்ளுங்கள். இயலாததை அல்லாஹுவுக்காக விட்டுக் கொடுங்கள். அது உங்களை நரகிலிருந்து காக்கும் கேடயமாக அமையும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உபதேசம் உணர்த்துகின்றது. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.